நாங்களும் அன்றைக்கி புதுக்கோட்டையில் இருக்க சாந்தி தேட்டருக்கு தான் போயிருந்தோம். அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்தனால வெளியில் பேசி சிரிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் நின்றுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, டைம் ஆச்சுன்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். சரி வாடா உள்ளே போகணுன்னு சொல்லி உள்ளே போனால், சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் இன்ட்ரோ கொடுக்குறோன்னு சொல்லி எல்லாம் காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்ட்ரோ கொடுக்க சொன்னால் ஒருத்தர் திரும்பி நின்றுக்கிட்டே இருக்கான், இன்ட்ரோ கொடுக்க மாட்டேன்டான் பாருங்கள். அப்புறம் வழக்கம் போல் டிக்கெட்லாம் காமிச்சிட்டு உள்ளே போனால் 3D ஷோவான். அப்போ தான் சொல்கிறாங்க. அப்புறம் கண்ணாடியெல்லாம் கொடுத்தாங்க. ஆளுக்கு ஒன்றா எடுத்துக்கிட்டு கண்ணாடியை பிச்சைக்கு பார்த்துக்கிட்டு உள்ளே போனோம். அப்புறம் மஜாவாக போயிட்டு இடத்துல உட்காந்தோம் பிள்ளைங்களோட. வழக்கம் போல் அலப்பறை போட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் படம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்த்தா ஸ்பைடர்மேன் பேசி கொண்டுக்கிட்டு இருந்தாப்புல. அப்புறம் அந்த மொட்டை வேறு ரொம்ப பேசிக்கிட்டாப்புல. அதுக்கப்புறம் சரி ஸ்பைடர்மேன் படமாக போச்சுன்னு சொல்லி அதையும் கேட்டுக்கிருந்தோம். அப்புறம் படத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் டைட்டில் கார்டெலாம் போட்டாங்க. நல்லா இருந்துச்சு. ஸ்பைடர்மேனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் எதுக்கு முக்கியமாக வந்தனாலே பீட்டர் பார்க்கரும் எம்ஜேவும் எப்படா சேருவாங்களா மாட்டாங்களா, அவன் எம்ஜே வேறு மறந்துட்டா வேறு, என்ன ஆக போகுது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க தான் வந்தேனே. ஃபஸ்ட் ஹாஃபில் எம்ஜேவை கொல்ற மாதிரி காத்திருந்தாங்க. அதை முடித்து என்னடா பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் போய் உள்ளே போய் உட்கார போனோம். இதில் என்ன பெரிய காமெடினா, கண்ணாடி கொடுத்தாங்க. கண்ணாடி ரொம்ப நேரமாக தேடிக்கிருந்தேன். எங்கடான்னு பார்த்தா என் தலையில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் செகண்ட் ஹாஃப்லாம் கொளுத்தி விட்டாங்க. ஸ்பைடர்மேனுக்கு ஆளுக்கு சரியான சண்டை, அடி நொறுக்கி விட்டேன். அழுக்கு வச்சு செஞ்சுட்டாப்புல. அதில் கிரீன் ஒருத்தர் தான் மிரட்டி விட்டான். கடைசியாக படம் முடிஞ்சு கைஸ். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது ஒன்றும் நடக்கலை கைஸ். எம்ஜேவும் பீட்டர் பார்க்கும் சேருவாங்க நினச்சேன், சேரவே இல்லை கைஸ். சேராத காதல் தீராத காதல் ஆகி போச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ். அப்படியே கொஞ்சம் நேரம் வெளியே வந்துக்கிட்டு கண்ணாடியெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே பாய் சொல்லிட்டு தியேட்டருக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டேன் கைஸ்.